வெற்றி வேழன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் நேற்றைய சிறு கதையின் தொடர்பாக கதை தொடர்கிறது. மந்திரிமார்களை அழைத்து என்ன பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மன்னர் கேட்கிறார். அவர்களோ நாங்கள் சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என சொல்ல இவர் நகைத்தபடி உண்மை இவருக்கு தானே தெரியும். ஒரு மாதங்களாக இவர் மாறுவேடத்தில் யாரும் கண்டுவிட முடியாத அளவிற்கு சென்று ஒவ்வொரு வீடாக யாசகம் எடுப்பதை போல் ஆட்சிகளின் நிலவரத்தை கேட்டறிந்து உள்ளார் மன்னர். இவர்களும் சந்தோஷமாக மன்னர் நம்மை பெருமை பரிசுகளை கொடுத்து நம்மை மேலும் பதவிகளை கொடுப்பார் என ஆசையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர் அனைவருக்கும் இன்று இரவு தடபுடல் விருந்து என சொல்லி தன் மனைவியிடம் அவர்களுக்கெல்லாம் விருந்து ஏற்பாடு செய்யுங்கள், சமையலாளரை அழைத்து என சொல்கிறார். மன்னர் சொல்லி முடித்துவிட்டு சென்று விடுகிறார். சமையல் நடந்து கொண்டிருக்கின்றது. சபையில் இருந்த மந்திரிமார்கள் அனைவரும் சென்று விட்டார்கள் அவரவர்கள் வீட்டிற்கு. சமையல் வேலை நடந்து கொண்டு செல்கின்றது. அனைத்தும் தடபுடலாக அசைவம் சைவம் அனைத்தும் தடபுடல் விருந்து. இரவு ஆகின்றது. வருகிறார்கள், ஒவ்வொரு மந்திரிமார்களாக வருகிறார்கள், அமர்கிறார்கள். தன் குடும்பத்தை குடும்பமாக அமர்கிறார்கள். மன்னர் உள்ளே வருகிறார். ஒவ்வொரு குடும்பத்தையாக நலம் விசாரிக்கிறார். இவர்கள் யார், இவர்கள் யார், இவர்கள் யார் என நலம் விசாரித்து முடிகின்றது. நல் விருந்த அங்கே காத்து கொண்டிருக்கின்றது. இலை போட்டு செல்கிறார்கள். அனைவரும் தடபுடலாக விருந்துகள் உண்ணும் நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பூர முடிந்து இருக்கின்றது. முடிந்துவிட்ட பிறகு வந்து அமர்கிறார்கள். அமர்ந்தபின் மந்திரிமார் உங்கள் அனைவருக்கும் விருந்து எப்படி இருக்கின்றது என கேட்டு முடிக்கிறார். சிறப்பாக இருக்கின்றது, நீங்கள் உங்கள் பணி சிறப்பாக செய்கின்றீர்கள், அதற்காக இந்த விருந்து என அவர் மந்திரி சொல்கிறார் சிறு புன்னகையோடு. இவர்களும் ரொம்ப பெருத்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். நம் மன்னர்கள் நமக்கு பொன்பொருள்கள் கொடுத்து இன்னும் மென்மேலும் நம்மை செழிப்பூற வைத்து கொண்டு இருப்பார்கள் என. ஆனால் அங்கு நிகழ்ந்ததோ என்ன என்று அவர்களுக்கு நிகழப்போவதும் என்னவென்று தெரியாது. ஏன் இவர் மன்னர் அங்கே சென்று உள்ளார்களா? சென்று ஒரு மாதங்களாக மாறுபடுத்தி இருந்தார் இல்லவா? ஆனால் அவர் என்ன செய்ய போகிறார் என்பது இவர்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரியும் இவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு என. அது என்ன தண்டனை என அடுத்த பதிவில் சிறப்பாக சொல்கிறேன் என் உறவுகளே. இதுதான் அடுத்த பதிவில்